आदित्याज सोमाज मंगलाज बुधाज च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे கேதவே நமோ நமஹ. எல்லாம் உள்ள ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி அன்னை வாராகியின் திருவடிகளை பணிகிறேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, குரு வக்ர நிவர்த்தி. பொதுவாக யாராக இருந்தாலும் ரொம்ப அந்யோன்யமான ஒரு தம்பதியாக கூட இருப்பாங்க, க்ளோஸாக அப்படி இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்படிப்பட்ட தம்பதிகளுக்குள்ள கூட கடந்த ஒரு 5-6 மாதங்களில் நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும். இது எடுத்த உடனே நான் ஏன் அந்த கப்புள்ஸ் தம்பதிகளை சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுக்கார புரிஞ்சுட்டு கணவனை புரிஞ்சுன்னு அப்படி நடந்துக்க கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்குள்ள கூட ஒரு பிரிவுகள், ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் ஏற்பட்டு இருக்கும். அப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும், இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ, ரிஷபத்தில் இப்போ குரு பகவான் இருக்கிறார். ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார். ரிஷப ராசியெல்லாம் போட்டு வதைக்கிறார். அதோடு மட்டுமல்ல, 12 ராசிக்குமே இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ அதிலிருந்து மேலே அடி மேலே அடி. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தையே எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தையும் எடுத்துக்கோங்க. ஒரு கடகராசி கடக லக்னமாக இருக்கட்டும், சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருக்கட்டும், அடுத்து 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 தமிழக அரசுக்கு தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் எங்கெங்கோ. இவங்களுக்கும் அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் தொடர்பில்லை, ஆனால் எங்கேயோ ஒரு சப்ஜெக்ட் நடக்குது, அது அரசாங்கத்துக்கு அவப்பெயர் ஏற்படுத்துது. அப்போ அரசியல் ஆகட்டும், சினிமா துறையாகட்டும், இப்போ சினிமா துறையில் நம்ம 2-3 சப்ஜெக்ட் பார்த்தோம், 2-3 சப்ஜெக்ட் பார்த்தோம் சினிமா துறையில். அதே போல் அரசியலில் பாருங்கள், பல நெருக்கடிகள். அதே போல தான் தொழில் அமைப்புகள். அப்போது ஒரு நல்ல பொசிஷனில் இருந்து வந்தவர்கள் கூட நல்ல பேர் எடுத்துகிட்டு வந்தாங்க, நல்ல ஒரு இமேஜ் சம்பாதிச்சாங்க, நல்ல பேரை சம்பாதிச்சாங்க. அந்த மாதிரியான நபர்கள் கூட நிமிஷமாக காலம் மாறி விட்டது, திரும்பி பார்க்கறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. அப்போ இந்த குரு எப்போ வக்ரம் அடைந்தாரோ அந்த சமயத்திலிருந்தே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. அது வீடு ஆனாலும், குடும்பமானாலும், ஜாப் ஆனாலும், ஃபேமிலி ஆனாலும், பிஸ்னஸ் ஆனாலும், அரசியல் ஆனாலும், மெயினாக அரசியல் குடும்பங்கள். சார், அரசியலில் இன்னும் கூட நிறைய விஷயம் நம்ம சொல்ல முடியும். நான் பொதுத்தலங்களில் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சீனியர் அரசியல் தலைவர், அவங்களுக்கு எல்லாம் கூட இப்போ ஒரு என்கொயரி அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? என்கொயரி அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்கள நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. காரணம் இந்த குருவுடைய வக்ரம். நான் பல முறைகளில் அதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னால், முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியோடு, பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி சாயந்தரம் அல்லது ஒரு மதியானம் ஒரு 12 மணிக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். நான் இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது, இப்போ ஜாதகம் ஜோதிடம் என்பது என்ன? உங்களை ஒரு கஷ்டம் வரப்போகுதுப்பா, இந்த கஷ்டத்துலேருந்து இதை தப்பிச்சுக்கோ, இதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு செலவு பண்ணு, அது பரிகாரமாக பண்ணுறியோ தானமாக பண்ணுறியோ மனமு செய் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பிக்கையாக செய்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க. அவளை போடா நீ இதெல்லாம் சொன்ன நம்ம கேட்டுடணுமா, சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுறவங்க மாட்டிக்கிறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் உங்களுக்குன்னு இல்லைங்க,
உலகத்துக்கே, இந்த பிரபஞ்சத்திற்கே, இந்த பூமி பந்திற்கே, இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும். சார், இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளில், இன்னைக்கு இருக்கிற பிளானட்ஸுடைய அந்த பொசிஷனில் குரு மட்டும்தான் சார் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு. ஆனால் அந்த குருவே வக்ரமானதால் தான் சார் எல்லாமே தலைகீழ மாறி போச்சு. எல்லாமே தலைகீழ மாறி போச்சு. எப்போ ஆரம்பிச்சு? புரட்டாசி மாதம் ஆரம்பித்த விஷயம் இது. செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த விஷயம் இது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5ஆம் தேதியோடு இது முடியுது. அப்போ 5 மாதங்கள், ஏறக்குறைய 150 நாட்கள், அரை வருஷம். இந்த பிரபஞ்சத்திற்கே எல்லாமே மாறுபட்ட விஷயங்களாக நடந்து விட்டது. ஸோ கவலை வேண்டாம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இதனால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், பலதரப்பட்ட மாறுதலான விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நார்மல் பொசிஷனுக்கு, அல்லது எதெல்லாம் உங்களுக்கு தவறாக நடந்ததோ அதெல்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய, திரும்பவும் பழைய சூழ்நிலை, திரும்பவும் பழைய வாழ்க்கை, திரும்பவும் மீண்டு எழுந்து நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம். நான் நல்லா இருந்தேன் சாமி, எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க சாமி அப்படின்னு சிந்தித்து உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே, உணர்ந்து சொல்லுகின்ற, ரொம்ப அது அப்படியே டீப்பாக, சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க, இப்படி தான் சாமி எனக்கு இருந்தது அப்படின்னு ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடாக உணர்ந்து சொல்லுகின்ற வகையில் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அடைகின்றது. அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சினா இந்த குருவே பயிற்சி அடைய போகிறார். குருவே பயிற்சி அடைஞ்சு மிதுனத்துக்கு போக போகிறார். அதுக்கப்புறம் அதிச்சாரம்னு கடகத்துக்கு போக போகிறார். ஸோ இந்த குருவை வச்சு தான் இந்த வருஷமே உங்களுக்கு ஓடப்போகுது. ஸோ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வேல்யூபிளாகவும் தொகுத்து பார்த்து விடலாம். வாருங்கள். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களே, குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி, இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியை பொறுத்தவரையிலும் மீனராசி என்பர்களே சிறப்பான முறையில் அமையுது. ஏன்னா இந்த மீனராசிக்கு நேரம் சரியில்லை. யூடியூப்பை திறந்தாக்கா மீனராசிக்கு ஆஹா ஓஹோ அற்புதம், ஆஹா ஓஹோ தூபம் போடுற மாதிரி சொல்லுவாங்களே, அது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, பாசிட்டிவாக பேசணும், அதே சமயத்தில் அவங்களுக்கு உண்மையான சூழ்நிலையை எடுத்து சொல்ல வேண்டும். சிம்ம ராசி என்பர்களே, இந்த சனி பகவான் நகர்ந்து உங்கள் ராசிக்கு தான் வரப்போகிறார். பொதுவாகவே இந்த மீன ராசி என்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு, இந்த கன்னி ராசி என்ன படாத பாடுபடுறாங்கன்னு எனக்கு தான் தெரியும். நீங்கள் யாராவது ஒரு கன்னி ராசி உங்கள் வீட்டில் இருந்தால் அவங்கள போய் கேட்டு பாருங்க. அது குழந்தையாக இருந்தாலும் அது படக்கூடிய இம்சை, ஸ்கூல் போகக்கூடிய மாணவ செல்வங்களாக இருந்தாலும் ஸ்கூலில் பிரச்சனை வரும். கன்னி ராசி, அதுவும் சித்திரை கன்னி, அஸ்தம் கன்னி, இதெல்லாம் அவப்பெயர்கள் ஏற்படும். சரி, நம்ம மீனத்தை பற்றி பேசுவோம். அப்போது மீன ராசியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ராகு, நீங்கள்லாம் 7.5 சனி தான் பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. மீனராசி பூரா என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, நமக்கு 7.5 சனி தாண்டா பிரச்சனை, இந்த சனி தான் ப்ராப்ளம் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. 2வது 3ல் போய் நம்ம ராசிநாதன் குரு 3ல் போய் மறைஞ்சிட்டாரு, அவரும் வக்ரகதியில் இருக்கிறார், 7ல் இருக்கக்கூடிய கேது, அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனை ராகு சுக்கிரன், புரியுதுங்களா? உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தேவையில்லாத பிரச்சனைகளை பெல்லடிச்சு தரத்தரன்னு இழுத்து வந்து விடுவார். நிறைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா இவர்
வடிவேல் வந்து இப்போதானே நான் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன் விட்டுடுறா அப்படின்னு இருப்பார். அங்கேருந்து ஒருத்தன் தரத்தரன்னு வருவான். எப்படா நீங்கள் என்னென்ன பேசுவ அப்படின்வான். நான் பேசிட்டேன்டா விட்றா அப்படின்வான். பேச வச்சு பாடுறா அடிச்சு பாடுறாங்கம்மா. இவன் நல்லா உதவ வாங்கி கொடுத்துட்டு போவான். அதை போல் நீங்கள் நல்லா பேசி கரெக்ட் பண்ணி சப்ஜெக்ட்லாம் ஓரளவுக்கு பேசி வச்சுருப்பீங்க. எங்கேருந்தோ ஒருத்தன் வந்து அந்த பிரச்சனையை திரும்பவும் தூண்டி விட்டு அவன் மூலியமாக 2 உதவி வாங்குவீங்க. அப்போ ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் காலிங் பெல் அடித்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு பிரச்சனையை கூட்டு வருவார். அந்த பிரச்சனை பெண்களால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், மான அவமானங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், கௌரவ பிரச்சனைகளாக கௌரவ பிரச்சனை இமேஜ் கௌரவ பிரச்சனைகளாக இருக்கலாம், தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், உறவு முறைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், முதலீடுகளாக இருக்கலாம், நம்பிக்கையால் வரக்கூடியதாக இருக்கலாம். சார் அவர் சொன்னார் சார், அவர் தான் சொன்னாருங்க, நான் போட்டேன் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன், எனக்கு வந்து நான் 1 லட்ச ரூபா போட்டேன், எனக்கு ஒரு 4 லட்ச ரூபா அதிகமாக 5 லட்ச ரூபா எடுத்தேன்னு சார் சொன்னார். நீங்கள் கூட போடுங்கன்னு சொன்னார். நான் போட்டேன், மொத்தமும் மாட்டிக்கிச்சு. இப்போ போய் அவர்கிட்ட கேட்டால் என்ன சார் எனக்கு தெரியாதுங்கிறாரு. புரியுதுங்களா? அப்போது காலிங் பெல் அடித்து உங்களை வந்து ஆசையை தூண்டுறார் ராகு. நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பார்த்துருப்பீங்க. புரியுதுங்களா? சம்பந்தமே இல்லாமல், சத்தமே இல்லாமல், ரத்தமின்றி கத்தியின்றி உங்களை கொண்டு போய் ஒரு பிரச்சனையில் சிக்கலில் மாட்டி விடுறாருன்னா அது ராகுன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரியான வெளியில் சொல்ல முடியாத, நீங்கள் போய் இது யார்கிட்ட சொல்வீங்க? அவங்ககிட்ட தான் போய் சண்டை போட முடியும். அவன் என்ன பண்ணுவான்? உங்கள் தலையெழுத்து. நீங்கள் வேணாம், அப்போ என்ன சொல்லுவான்? நான் தானே சொன்னேன், உனக்கு எங்கடா போச்சு அறிவு? நீ வேணான்னு சொல்ல வேண்டியது தானே, எனக்கு அந்த காசை வேணாம்பா, நீ வேலையை பாரு, போடா, என்கிட்ட சொல்லாதடா அப்படின்னு நீ சொல்ல வேண்டியது தானே, உனக்கு எங்கடா போச்சு அறிவு? அதுதான் ராகு. அப்போ மீன ராசி என்பர்களே, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டோ அல்லது அறிவிக்கப்படாமலோ திடீர் என்ற விபத்துக்களாக இருக்கும். நான் சொன்ன சப்ஜெக்டில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், அல்லது என்கொயரிகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், அதே போல் உறவு முறைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், டிவோர்ஸ் கேஸு, கணவன் மனைவி பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அங்கம் பங்காளிங்களால் வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், சித்தப்பா ஏமாத்துறது, பெரியப்பா ஏமாத்துறது, பங்காளிங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், மெயினாக ஃபேமிலி சப்ஜெக்ட். அதே போல் காதல் ஏமாற்றங்கள், திருமண ஏமாற்றங்கள், திருமணத்திலலாம் எவ்வளோ ஏமாற்றங்கள் சந்திச்சிருக்காங்க நம்ம மீனராசி அன்பர்கள் தெரியுமா? இதை போல ஏமாற்றங்கள், பலவிதமான ஏமாற்றங்களை சந்தித்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி இதுக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் சொல்ல போகுது. இந்த உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் சொல்ல போகுது. அதோடு மட்டுமல்ல மீனராசி என்பர்களே, மெயினாக உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பயம், கலக்கம், குழப்பம், தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத மன பயங்கள், மனசில் இருக்கக்கூடிய குழப்பமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், கவலைகளாக இருக்கலாம், நமக்கு இப்படி நடந்துருமோ, நாம் இப்படி ஆயிடுவோம்ன்ற அந்த கவலைகளாக இருக்கலாம்,
அந்த மாதிரி சிறு சிறு விபத்துக்களாக இருக்கலாம், அந்த மாதிரி மன பயம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம். மெயினாக செய்வினை கோளாறுகள், மறைமுகமான தோஷங்கள், மறைமுகமான பிரச்சனைகள், மாந்திரீக தோஷங்களால் ஏற்படக்கூடியது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே, கட்டாயம் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நன்மையை செய்யும். குறிப்பா வேலையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்க அரசியல்ல ஈடுபட்டு இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது கனிம வளங்கள், மினரல்ஸு, குரூப் ஆஃப் கம்பெனிஸ், மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அல்லது நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், நல்ல பொசிஷன், நல்ல ஜாப்ல ஒரு ஹையர் போஸ்டிங்ல இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஜாப் ரிலேட்டடா, பிஸ்னஸ் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது மெயினாக லோன் ப்ராப்ளம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். அன்றைக்கெலாம் ஒருத்தர் பாண்டிச்சேரியிலேருந்து சொல்கிறார், சாமி ஒரு 6 மாதத்தில் நான் 1.5 கோடி ரூபாய்க்கு கடன் ஆகிட்டேங்க. மீனராசி நல்லா இருந்தேங்க, நல்லா செழிப்பாக இருந்தேங்க. ஒரு 6 மாதத்தில் 1.5 கோடி ரூபாய்க்கு கடன் ஆகிட்டுங்க. எல்லாத்தையும் விற்றுட்டேன். ஆனால் நான் இப்போ இப்படி நின்றுக்கிட்டு இருக்கேன் சாமி. நான் திரும்பவும் எனக்கு வீடு வாசல் எதுவுமே வேணாங்க, எனக்கு திரும்ப அது எதுவுமே வேணாங்க. இந்த பேலன்ஸ் ஒரு 40 ரூபாய்க்கு இருக்குங்க, அதை அடைச்சிட்டு நான் ஏதோ ஒரு ஆகாரத்துக்கு வழி இருந்தால் 10,000 ரூபாய் சம்பளம் தான் எனக்கு போருங்க. வெறுத்து போயிட்ட வாழ்க்கை. இதெல்லாம் மீனராசி. இப்போ எவ்வளோ அனுபவம் இருக்கும் பார்த்தோங்க. எத்தனை அன்பர்கள் நம்மளிடத்திலே வாராகி இடத்திலே வருகிறார்கள் தெரியுமா? அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி அன்பர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கக்கூடியதாக அமைகிறது என்பதில் சந்தேகம் இல்லை. நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே போகலாம், அதுக்கு ஒரு முடிவே இருக்காது, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்போது நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு சாமி, எனக்கு இதுக்கு மட்டும் ஒரு வழி சொல்லுங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எனக்கு இதை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் அதற்கு உங்களுடைய தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய பிறப்பு ஜாதகம், உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் வழிகாட்டும், பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.